வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து சினிமா துறையில மரணங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கதையாசிரியர் திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன காரணம், எதற்காக இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு இந்த வீடியோல அவரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே வராங்க. இது சமீப காலமாக நிறைய அதிகரிச்சுட்டே வருது. இதனால பிரபலங்கள் ரசிகர்கள் ரொம்பவே மனமுடைஞ்சு போறாங்க. என்ன காரணம்னு இப்போது அடுத்தடுத்து செய்திகள் இப்போது வெளியாகி கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நிறைய பிரபலங்களுடைய மரணம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்தது. அதனைத் தொடர்ந்து விவேக் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் இறந்து போனது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்தது. கொரோனா காலகட்டம் ஆரம்பித்ததுல நிறைய திரைப்பிரபலங்களை இறந்துகிட்டே வரோம். அப்படி 2023 பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி அவர்கள் முதலாக இறந்து போனாரு. மயில்சாமியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாரிமுத்து அவர்கள் மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போனாரு. போண்டாமணி அவர்களும் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாதம் நம்ம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் உலுக்கிய ஒரு மரணம் என்றாலே அது விஜயகாந்தருடைய மரணம் தான். விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எந்த அரசியல் பின்புலத்திலும் இல்லாம தனியாக நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் திரையுலை மட்டுமல்லாமல் அரசியலில் எதுவுமே ஈடுபட முடியாமல் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துட்டு வந்தார். 2023 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்தது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய செல்ல மகள் பவதாரணி அவங்க புற்றுநோயில் மரணம் அடைந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக லொல்லு சபா சேசு அவர்கள், அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜியுடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இப்போது மீண்டும் ஒரு பிரபல கதையாசிரியர் மரணம் இந்திய சினிமாவை உலுக்கியுள்ளது. பிரபல இயக்குனரும் கதையாசிரியர் பசித்துறை காலமாயிருக்கிறாரு. திரையுலகை சேர்ந்தவங்க எல்லாருமே நேரில் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க. 1970களில் பிஸியாக இருந்த தமிழ் திரைகளின் மூத்த கதாசிரியரும் இயக்குனர், தயாரிப்பாளர் என காலமாயிருக்கிறாரு. இவருக்கு வயது 84. இவர் 2014 வரை இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 46 படங்களை இயக்கியவர். இவர் பெண்களை மையப்படுத்தி அவளும் பெண்தானே, பசி போன்ற படங்களை இயக்கி ரசிகருடைய பெரும் வரவேற்பு பெற்று வந்தார். இவர் 2 முறை தேசிய விருதுகளை பெற்றவர். அத்துடன் 2011 58வது தேசிய திரைப்பட விருதுகள் நடுவர் உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். அத்துடன் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். இப்போது இவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.